நேரம் ஆக ஆக தான் நேபாளோட உண்மை நிலவரம் தெரியுது. ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. சினிமாவில் வர்ற மாதிரி வித்தின் செகண்ட்ஸ் அவங்களோட லைஃப் மாறி போச்சு. நினைக்கவே ரொம்ப ரொம்ப பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்கு. இயற்கையோட சீற்றம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது இது காட்டுது. இயற்கையோட எப்பவுமே நம்ம ஒத்து வாழணும், இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும். நேபாளில் என்ன ஆச்சுன்னா, இப்போ காவிரி ஆறு இருக்குதுன்னா மேலிருந்து கொஞ்சமா ஸ்லோப்பா இப்படி கீழே வரைக்கும் வருது. ஆனா நேபாள் இமயமலையில் இருக்கிற ஒரு நாடுனால டைரக்டா கீழே உளுந்தா எப்படி அந்த மாதிரி உழுவுறதுனால தான் இந்த பனிப்பாறைகள் உடஞ்சி கீழே உளுந்தப்போ ஒரு 1.2 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சு. வேகமா அதை அடிச்சுட்டு வர்றதுனால மக்கள் வீடுகளை இழந்து எல்லாத்தையும் இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளால ஆன உதவி கண்டிப்பா நம்ம செய்யணும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்யும். நம்மனால ஆன ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்கு எந்த ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒன்று உணர்த்துது. நம்மளுக்கு எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, அன்பாக நடந்துக்கோங்க, பிறருக்கு உதவிகரமாக இருங்க. அந்த மாதிரி தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளோட வாழ்க்கை இந்த மாதிரி முடிஞ்சு போயிடலாங்கிறது இது ஒரு உதாரணமாக காட்டுது. அந்த மக்கள் நினச்சிருப்பாங்களா நம்ம அடுத்த வேலை இருக்க மாட்டோம்னு. அதனால் நம்மளால் ஆன உதவியை பிறருக்கு பண்ணலாம். இப்போது இந்த விஷயத்தில் கூட, நேபாள் விஷயத்தில் கூட உங்களால் ஏதாச்சும் உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக என்னோட ட்ரஸ்ட் ஹெவன் 365 ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பலாம். அதை நான் ப்ராப்பராக அந்த மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான வழியில் நான் அதை அனுப்பிச்சி விட்ருவேன். இந்த சம்பவம் ரொம்பவுமே ஒரு மனதுக்கு அழுத்தமான ஒரு சம்பவமாக இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் ப்ரே ஃபார் நேபாள் மக்கள். நேபாள் மக்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க சீக்கிரமாக இதிலிருந்து, இந்த ட்ராஜடியிலேருந்து வெளியேறணும்னு நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.